Hello friends, நாம் இப்போ கிளாஸ் 10 யூனிட் 22 என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சுற்றுச்சூழல் மேலாண்மை லெசனில் e-waste and its management மின்னணு கழிவுகள் மற்றும் அதன் மேலாண்மை பற்றி பார்க்கலாம். e-waste அப்படின்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யார் அப்படின்னா சைனா தான். செகண்டாக அமெரிக்கா, தேர்டாக இந்தியா தான் இருக்குது. ஸோ இந்த e-waste அப்படின்னா என்னென்னா ஸ்பாயில்டு, அவுட்டேட்டட், நான் ரிப்பேரபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ், அதாவது பயன்படுத்த முடியாத, பழைய, மீண்டும் சரிப்படுத்தி உபயோகிக்க முடியாத மின்சார மற்றும் மின்னணு சாதனங்களை குறிக்கக்கூடியது தான் இந்த e-waste. தீஸ் வேஸ்ட் கண்டைன் டாக்ஸிக் மெட்டல்ஸ். இதில் டாக்ஸிக் மெட்டல்ஸ், நச்சு உலோகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா லெட், கேட்மியம், குரோமியம், மெர்க்குரி. இது கூட இன்னும் ரெக்கவர்ட் மெட்டல்ஸ், பிரித்தெடுக்கக்கூடிய உலோகங்களான அயன், காப்பர், சிலிக்கான், அலுமினியம், கோல்டு இருக்குது. 5% ஆஃப் e-waste நம்ம என்ன பண்ண முடியும்னா ரீசைக்கிள் பண்ண முடியும், மறுசுழற்சி செய்ய முடியும். சோர்சஸ் ஆஃப் e-waste, மின் கழிவுகளின் மூலங்கள். எலக்ட்ரானிக் டிவைசஸ், மின்னணு சாதனங்கள், கம்ப்யூட்டர்ஸ், கணினிகள், லேப்டாப்ஸ், மடிக்கணினிகள், மொபைல் ஃபோன்ஸ், பிரிண்டர்ஸ், மானிட்டர்ஸ், டெலிவிஷன், டிவிடி பிளேயர்ஸ், கால்குலேட்டர்ஸ், டாய்ஸு, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், விளையாட்டு சாதனங்கள், ஹவுஸ்ஹோல்டு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், குளிர்சாதன பெட்டிகள், வாஷிங் மெஷின், துணி துவைக்கும் மெஷின், மைக்ரோவேவ் ஓவன், நுண்ணலை சமைப்பான்கள், மிக்சி, கிரைண்டர், வாட்டர் ஹீட்டர், நீர் சூடேற்றி போன்றவை, மற்றும் அக்சசரிஸ், துணைப்பொருட்கள், பிரிண்டிங் கேட்ரிஜஸ், பேட்டரிஸ் அண்ட் சார்ஜர்ஸ். e-waste include கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ், கணினி பொருட்கள் 66%, டெலிகம்யூனிகேஷன் காம்போனன்ட்ஸ், தொலைத்தொடர்பு சாதனங்கள் 12%, எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ், மின்னணு சாதனங்கள் 5%, பயோமெடிக்கல் காம்போனன்ட்ஸ், உயிரி மருத்துவ சாதனங்கள் 7%, அண்ட் அதர் காம்போனன்ட்ஸ், மற்றவை 6%. என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் e-waste, மின்னணு கழிவுகளால் உண்டாகக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்புகள் என்ன அப்படின்னா டிஸ்போசல் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் வித்தவுட் நாலேஜ் கேன் பிகம் த லேண்ட்ஃபில் அண்ட் வாட்டர் பொல்யூட்டன்ஸ். மின்னணு கழிவுகளினுடைய பாதிப்புகளை நாம் அறியாமல் அவற்றை நிலத்தில் புதைப்பதால் மண் மற்றும் நிலத்தடி நீர் என்னாகுது அப்படின்னா மாசடைந்து அதனை பயன்படுத்த முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஹெல்த் எஃபெக்ட்ஸ் ஆஃப் e-waste, மின்னணு கழிவுகளால் உண்டாகக்கூடிய பாதிப்புகள். லெட், ஈயம் damages central and peripheral nervous system, affect brain development in children. மனிதர்களில் மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கக்கூடியது, குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை பாதிக்கக்கூடியது. குரோமியம் ஆஸ்த்மேட்டிக் bronchitis, மூச்சு திணறலை, ஆஸ்துமாவை உண்டாக்கக்கூடியது. கேட்மியம் அக்குமுலேட்ஸ் இன் கிட்னி அண்ட் லிவர், நியூரல் டேமேஜ், சிறுநீரகம் மற்றும் கல்லீரலில் படிந்து அதனுடைய பணிகளை பாதிக்கும். அது மட்டும் இல்லை, நரம்புகளையும் பாதிக்கக்கூடியது. மெர்க்குரி க்ரானிக் டேமேஜ் டு பிரெயின் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், மூளை மற்றும் சுவாச மண்டலத்தை பாதிக்கக்கூடியது. Plastics including polyvinyl chloride (PVC), burning PVC produces dioxin which can cause developmental and reproductive problems, damages the immune system. PVC அல்லது பிளாஸ்டிக்கை எரிப்பதனால டயாக்சின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் அட்மாஸ்பியரில் கலக்கிறதுனால நம்மளுடைய இனப்பெருக்க மண்டலத்தின் வளர்ச்சியையும் பணிகளையும் பாதிக்குது. அது மட்டும் இல்லை, நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் பாதிக்கக்கூடியது. இந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸில் மெனி ஹசார்டஸ் ஹெவி மெட்டல்ஸ், பல நச்சு கன உலோகங்களான லெட், காரியம் அண்ட் கேட்மியம் இருக்கிறதுனால நீர் மாசடைவதோடு மண்ணும் மாசடைந்து வருகிறது.
E-waste dumping hazards மின்னணு கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலப்பரப்புகள் and the places nearby or polluted அருகாமை பகுதிகளும் மாசடைவதோடு cause severe health hazards உடல் நல பாதிப்புகளையும் உண்டாக்குகிறது.